நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம், அக்ரிடிட்டட் A+ by NAC. நான் வந்து புல்லட் கீழே வச்சிருக்கேன். ஓகே அப்படின்னா நீங்க டிரைவ் பண்றீங்களா? ஒரு ஆஃப் ரோடு ஸ்லோப்ல டிரைவ் பண்றது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான சில விஷயங்கள் இருக்கும். Yes, I had my doubts. It's a very heavy bike, height kammi edacha ana, but above all that Kamal sir ensured that எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கணும். அதனால அப்போதான் இமோஷன்ஸ் கன்வே ஆகுறதுனால ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ரொம்ப செல்லமாக தான். ஸோ ஆப்வியஸாக நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க பாபநாசம் 2 ஆல்மோஸ்ட் சைனா பார்டர், சில கிளாஸ் விண்டோஸ்லாம் இருந்துச்சு. அங்கே ஆல்ரெடி அந்த இடத்துலயே கம்மி. ஸோ உள்ளே போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் அலர்ட்டாக இல்லைன்னா அப்படியே. எனக்கு எப்போ எமோஷனலாக இருந்ததுன்னா கடைசி ஷாட் தான் அப்படி இருந்தது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அப்போ இருந்தது எப்படா முடியும், இவ்வளோ இதாக இருக்கே அப்படி இருந்தது. ஆனால் டக்குன்னு கட்டு அவ்வளோதான் வாங்க போகலான்னே ஒரு மாதிரி என்னடா அவ்வளோதானா அப்படி இருந்தது. டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை வருது, இல்லை டூரிஸ்ட் பிரச்சனை வருது, இல்லை கிளைமேட் வேரியேஷன் ஆகுது. ரொம்ப க்ரூஷியலாக பர்ஃபார்மன்ஸ்லேயும் நிறைய டிமாண்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருந்தது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்கும். சூர்யா சாரா இருக்கட்டும், ஜோதிகா மேமா இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு வீடியோ போட்டு இந்த சாங் போட்டிருந்தீங்க. ஸோ நான் அப்புறம் மேம்க்கு ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணி இதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னு அஃப்கோர்ஸ் லலிதா அப்படின்னு சொல்லி எனக்கு. லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட நிறைய ஹார்ட் ஒர்க், ஹார்ட் அண்ட் சோல் போட்டு எடுத்த மின்மினி படத்துடைய குரூ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் எல்லாருக்குமே, எப்படி இருக்கீங்க? ஃபேன்ஸ்க்காக நான் வந்து இதை கேட்கலன்னா என்ன கமெண்ட்ல கேட்பாங்க. ஸோ எஸ்தர் அவர்களே, ஸோ இந்த பிக்சர், ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறது? ஏன்னா இந்த படத்துலேயே நீங்கள் தான் கமல் சார் மடியில் நிறைய உட்காந்துருப்பீங்க. அவர் உங்களை வந்து பயங்கரமாக கொஞ்சிருப்பார், உரிமையாக வந்து அவரை விட்டு கொடுக்காம பேசியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் பாண்டிங் பற்றி. Quite exciting about that opportunity, but இதே சீன் நம்ம மலையாளத்திலும் பண்ணியிருக்கு, தெலுங்குலும் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்ல. ஸோ என்ன சொல்கிறது, it was, we needed that bond for the movie also. So even though when we say Kamal sir and coming from Malayalam industry, you have no idea about him, no? Otherwise, at least Malayalam actors, you get to see them for some events. So but Kamal sir ensured that எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கணும். அதனால அப்போதான் இமோஷன்ஸ் கன்வே ஆகுறதுனால ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ரொம்ப செல்லமாக தான் காஃபி எல்லாம் போட்டு தருவான். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் ஒன்லி. ஓகே, திருஷ்யம் 2 இதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ ஆப்வியஸாக நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க பாபநாசம் 2, how eager are you to be honest, I don't think there'll be a பாபநாசம் 2. Okay. அந்த மாதிரி ஏதோ அப்டேட்ஸ் இல்லை இது வரைக்கும். யா, ஸோ இஃப் தேர் சம்திங் we would love to let you all know. புல்லட் பைக் வந்து ஓட்டுறதா இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப டஃப் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு ஒரு இதில் எல்லாமே வந்து ஸ்லோப்பில் டிரைவ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி. ஸோ இது ஹலிதா இந்த செகண்ட் ஹாஃப் நம்ம எடுக்கிறோம். அதில் புல்லட் ஓட்டணும்னு நான் 10th படிக்கும்போது தான் சொன்னேன். ஸோ அப்போ இருந்து அப்பா கிட்ட ஒரு பைக் இருந்தேன். ஸோ ஐ ட்ரைட், ஹி ஹெல்ப் மீ அவுட், சும்மா ஜஸ்ட் டு லைக் on the ground or somewhere to just give it a try. So அப்படி பண்ணாரு 2-3 times, and also ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்ல இதெல்லாம், லேர்னிங் அ நியூ ஸ்கில். ஸோ பட் ஆஃப்டர் தேட் ஒரு லாங் பிரேக் வந்தது. அதுக்கப்புறம் when after lockdown and she said we were going to start in June. மேல இருந்து நான் டெல்லியில் இருந்தேன். அப்போ she also came and we both went for a training அங்கே டெல்லியில். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் வச்சு we tried 2-3 times. ஏதோ அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்ததுனால felt like you wanted to learn, and she was very confident. I'm usually somebody who feels like I can do something if the person who's asking me to do it believes in me so much. So இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் while watching me ride or everything. She used to take videos. So அதனால எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலான்னு இருந்தேன். Yes, I had my doubts. It's a very heavy bike, height கம்மி ஏதாச்சும். ஆனால் பட் above all that, just to see myself riding that and the visualஸில் எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதனால somehow we managed to do it actually, and obviously we had a lot of people to help us out. Like அங்கே ஏடிஸாக இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். and also because ஸ்லோப் இருக்கும், ஹைட்ஸ் இருக்கும், and narrow roads. But yeah,
they'd come running whenever they feel like I'm going to fall. They used to come running to help me out. So we managed. நான் வந்து புல்லட் கீழே வச்சிருக்கேன். If you would like to drive, உங்களால ஓகே அப்படின்னா நீங்க டிரைவ் பண்றீங்களா? நியூ புல்லட் ட்ரை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. Hey kid, don't ever let them get it. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. ஓகே பக்கா தேங்க்யூ. ட்ரெய்லர் பார்த்தோம், அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. நிறைய பேர் வந்து ரொம்ப அன்போட நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய ரியாக்ஷன் பார்க்கணுன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற சில விஷயங்கள். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஆக்ஷன் அண்ட் வைலண்ட் மூவிஸாக பார்த்துட்டு இப்படி ஒரு லைட் ஹார்ட்டட் மூவியோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இது லைட் ஹார்ட்டட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கத்திஜா மேம் வந்து ஸ்டேஜில் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட் பார்க்கும்போது நீங்கள் சொல்ல நினைக்கிறது? அவங்க மீன் பண்ணுறது வைலன்ஸு அந்த மாதிரி இல்லாதது லைட் ஹார்ட்டட்னு சொல்கிறாங்க. பட் அதில் அந்த அளவுக்கு லைட் ஹார்ட்டடாக இல்லாமல் ஒரு பிட்டர் ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் ஓகே, லைட் ஹார்ட்னு அவங்க நினைக்கிறது இட்ஸ் ஃபைன். ஓகே, ஏன்னா இந்த பாயிண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த லடாக் சோலோ ட்ரிப் போறதா இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற சில சிச்சுவேஷன்லாம் ஒரு பிரேக் எடுத்து அவங்களுக்கே வந்து ஓகே டைம் ஃபார் தெம் செல்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்றதை நம்ம பாக்குறோம். ஸோ மேபி அந்த கனெக்டோட இது பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா மேம்? கண்டிப்பா. இமாலயாஸ் ஒரு காலத்துல கடலா இருந்தது, இப்போ இமயத்தை பாருங்க, எதுவுமே மாறும் தானே, ஹலிதாஸ் ரைட்டிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஸோ இதை பத்தி படத்துல ரொம்ப குரூஷியலான விஷயம். ஸோ அது வந்து இவங்க வாய்ஸ்ல அந்த வரும். ஆப்வியஸ்லி நம்ம எழுத்துக்காக தானே படம் நம்ம கன்வே பண்ணோம் இல்லையா விஷயத்த. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அந்த படத்தோட சாரம்சத்தை ட்ரெய்லரில் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் அவங்க ப்ரிப்பேர்டாக வருவாங்கங்கிற ஐடியா தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து Esther is not simply acting, she is just living in the character, pure goosebumps overloaded. ஸோ நீங்கள் ப்ளஸ் அதர் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ரோலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கும்போது நீங்கள் சொல்ல நினைக்கிறது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஐ ஒன்லி ஹோப் ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபில்ம் அவங்களுக்கு அதே ஃபீல் கொடுக்க முடியும்னு. ஓகே, நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இதே சொன்னாங்கன்னா சந்தோஷம். எப்பா எவ்வளோ அம்புலாக இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, இனிமையான பின்னணி இசை, வாழ்த்துக்கள் கத்தீஜா ரஹ்மான் அப்படின்ற இது. ஸோ நீங்களும் ரொம்ப எமோஷ்னலாக அவங்கள பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, அவங்க தான் இதில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைனான ஒரு எனர்ஜி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எந்தளவு ஒரு மெனக்கெடலாக இருக்கட்டும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போட்டது? ரொம்ப ரொம்ப சின்சியர். நீங்கள் ஸ்டேஜில் அவங்க பேசுனது கேட்டிருப்பீங்க. அவங்க டைம்லைன்ஸ் ஸ்டிக் பண்ணுவாங்க. அவங்களோட க்ரூ இருக்காங்களா, அவங்களோட டெக்னீஷியன்ஸை ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுறதாகட்டும், எதுவுமே யாருமே விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நாட் ஓன்லி கிரெடிட்டுங்கிறது எண்டில் வருது, பட் அவங்களோட ஃபீட்பேக்கை வேல்யூ பண்ணுறது இது எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் என்னையும் லைக் நான் அது சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் ஃபுல்லாக நான் ஓகேன்னு சொன்னால் கூட நான் நிஜமாவே ஓகே சொல்கிறேன்னான்னு திரும்ப பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம். பட் அவங்களோட மெனக்கெடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்ட்டை ரொம்ப ஹன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயும் சரி, லைக் இன்டர்நெட்டில் வேறு எங்கே அக்ராஸ் ஒரு டர்க்கிலேருந்து ஒரு பிளேயர், ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அந்த பிளேயரை வந்துட்டு அவங்க ரீச் அவுட் பண்ணி அவங்களே தான் ரீச் அவுட் பண்ணி நம்ம படத்துக்காக வாசிக்க வச்சாங்க. கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அது கஷ்டப்பட்டு மியூசிக்கலாக அவங்க கம்யூனிகேட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களை கம்யூனிகேட் பண்ணி இந்த படத்துக்காக நான் பாட்டுக்கும் சரி ஸ்கோருக்கும் சரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. லைக் அது ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பட் அது வந்து நம்ம கிட்ட சாங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுத்துலையுமே வரும். அது வந்து ஏதோ அதுக்கு ஒரு உயிர் இருக்க மாதிரியே இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். டோட்டலாக இப்போ நம்மளுக்கு யூனிக்காக இருக்கும்ல. இப்போ இந்த வயலின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்,
மோஸ்ட்லி அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இன்டென்ஸான இமோஷன் கன்வே பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் லைக் அவங்க நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. நிச்சயமா அது எல்லாத்துக்குமான பலன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக டிவைன் எனர்ஜியும் இருக்கு, ப்ளஸ் ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான ஒரு விஷயமும் அவங்க கிட்ட இருக்கு. ஆமாம், ஓகே. இந்த ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் கிரியேட்டர்ஸ் மேலே இது ஆக்டர்ஸ் மேலே வச்சதாக இருக்கட்டும், அவங்க கம்ப்ளீட்டாக உங்களை நம்பி சரண்டர் ஆனதாக இருக்கட்டும், அந்த ஒரு பாயிண்ட் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து டோட்டலாக இந்த படம் அவங்களுக்காக தான் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த பூவரசம் பேபி வந்து எனக்கு பத்தலை, இவங்களோட நான் இன்னும் ஒர்க் பண்ணணும், என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல, ஸோ இவங்களோட நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துகிட்டு இவங்களோட மற்ற இன்னொரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வச்சு பண்ணலான்னு பார்க்கும்போதும் எனக்கு இல்லை, இவங்கள வச்சு தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஈவன் எஸ்தர் இவங்கள வச்சு தான் நம்ம பண்ணணும் சரி அப்படின்னு ஒரு அர்ஜ் வருது. ஸோ அது எவ்வளோ தூரம் பாசிபிள்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஸ்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஒரு விஷயமா லைக் வேறு ஒரு வருஷங்கள் ஆகும்போது நான் போய் செக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே லைக் இவங்க எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் அது ஹோல்டு ஆனனால தான் இது வந்துட்டு சாத்தியமாயிருக்கு. லைக் வித் ப்ரொடியூசர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் இந்த பசங்க எல்லாமே அதை நம்பினாங்க இல்லையா, நம்பி திருப்பி அதுக்கு வந்தாங்க இல்லையா. ஸோ அது ரெஸ்யூம் பண்ணுறங்கிறது பெரிய விஷயம். நான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறது படம் ரிலீஸ் ஆக போகிறது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை, பட் நான் திருப்பி போய் ஷூட் பண்ணது தான் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு மிராக்கிளாக நினைச்சேன். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்கள் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், ஆல்ரெடி ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆனீங்க, நிச்சயமாக அது பயங்கரமான ஒரு பாண்டிங் இல்லையா. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு மேம் யாரை வேணாலும் வச்சு எடுத்துருக்கலாம், யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க, ஏன்னா இது நார்மலாக நடக்கிறது தான். இது இவங்க தான் பண்ணணும் அப்படி நம்மளால் சொல்ல முடியாது, நான் இப்படி பண்ணிட்டேன் நான் அப்படி பண்ணிட்டேன். அவங்களுக்கு வேணுன்றது கிடச்சிருக்கு, வேறு யாரும் அது வச்சு அவங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகலைன்னு மேம் நினச்சது வந்து நாங்கள் அதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இது எங்களுக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தானே. நிச்சயமாக. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு தேங்க்ஸ். அப்புறம் மேமை நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிவன், அது அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும்ல, எங்களுக்கு தெரிஞ்ச சினிமா மேம்ன்ற மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டர் சுஜாதா ரீபார்ன் இன் ஹலிதா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நான் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி தேங்க்ஸ் தான் சொல்லணும். பார்ப்போம். எனக்கு என்னென்னா இப்போ வெறுமனே அந்த ட்ரெய்லரில் நம்ம டைலாக்ஸ் எல்லாம் வச்சு அப்படி இது பண்ணுறோம் கடத்துகிறோம். பட் படமாக வந்துட்டு அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணுது, இதை வச்சு தான் என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். படமாகவும் பார்த்துட்டு இது வந்தால் தான் எனக்கு இதை என்னால் எடுத்துக்கவே முடியும். இல்லைன்னா எனக்கு இது வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும், எதுவுமே நாங்கள் எடுத்துக்க முடியாது இப்போது. ஸோ படம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறதுல தான் இருக்கு. ஜஸ்ட் லாஸ்ட் ஆல் தாட்ஸ் ஃப்ரம் மை மைண்ட் அண்ட் த ட்ரெய்லர் கேவ் மீ அ ரிலீஃப். ட்ரெய்லரே ரிலீஃப் ஃப்ரம் ரியாலிட்டினா அப்போ படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ரிலீஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பேசுகிறாங்க நீங்கள். அதுக்கு இல்லை, இது வந்து நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். ஏன்னா சம்திங் இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த படத்து மூலமாக. ஓகே, ரிலீஃப் சொல்லலாம். சம்திங் ஏதோ ஒன்று உங்களை கட்டி போட்டிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஹோல்ட் பேக் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதை பற்றி தான் இந்த படம் பேசுது. ஸோ நீங்கள் இங்கேருந்து அந்த லொக்கேஷனுக்காக டிரான்ஸ்போர்ட் ஆனாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு சுமையும் இல்லை, பேகேஜ் இல்லை, நீங்கள் அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகிறீங்கனாலும் சரி, அது இருக்குது, அதனால நம்மளால ஹீல் ஆக முடியும் அப்படின்ட்டு இந்த படத்தை பார்த்து நினச்சாலும் சரி, அது எனக்கு மிகப்பெரிய அப்போ தான் எனக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆனதாக நினைப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எலைட்டாக இருக்கு, பட் இட்ஸ் ஹலிதா ஷமீம்ஸ் ஃபிலிம், நம்பி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். யா, அந்த நம்பிக்கை வச்சுருக்குறாங்க, பார்க்கட்டுமே. ஓகே. ஸோ அவ்வளோதான் மேம், கமெண்ட்ஸ் முடிஞ்சுது. இதில் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டராக இருக்கட்டும், சைனா பார்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஹைலி ரிஸ்கி ஏரியாஸ் இல்லையா. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அங்கே இருக்கிற மக்களே வந்து ஒரு அச்சத்தோடு தான் வாழக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது அந்த ஃபியர் ஃபேக்டர் கடந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் போட்ட சில மெனக்கடலாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸ் பர்டிகுலர்லி நீங்கள் பார்த்ததாக இருக்கட்டும், இல்லை இதெல்லாமே லைஃப்பில் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நீங்கள் விட்னஸ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் பற்றி கேட்கணும். ஓகே, ரிஸ்கியானா நான் க்ரூவை கூட்டிகிட்டு போகும்போது ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி சேஃபாக போனேன். நான் தனியாக போகிறப்போ சும்மா தங்களை தாண்டி புகாக்கெல்லாம் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ போகும்போது, ஏன்னா நான் அப்போ தான் வந்தனே, நான் வந்துட்டு அடுத்த ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் டே அங்கே போயிட்டேன். அப்போ வந்து அது ரொம்ப அங்கே ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் சைனா பார்டரு, ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப கம்மி. எனக்கு சும்மாவே சென்னையில் இருக்கும்போதே நான் வந்துட்டு கிளாஸ் பில்டிங் உள்ளே இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி என்னால் ஒரு 2-3 hours மேலே இருக்க முடியாது, நான் ரொம்ப டிப்ரைவ் ஆயிடுவோம். அப்புறம் அங்கே
போயிட்டு அங்கே ஒரு ஸ்கூலுக்குள்ளே போனேன். அங்கே கொஞ்சம் சில கிளாஸ் விண்டோஸ்லாம் இருந்துச்சு. அங்கே ஆல்ரெடி அந்த இடத்துலையே கம்மி. ஸோ உள்ளே போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் அலர்ட்டாக இல்லைன்னா அப்படியே எல்லாம் பார்க்க எல்லாரும் அப்படியே பிளர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு யாருமே தெரியாத ஒருத்தவரோட நான் போனேன். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு ரொம்ப இருக்கும். அப்புறம் இன்னும் எனக்கு வேற நான் என்னோட பிரீஃப் கேட்டுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. அங்கே வந்து ஒரு புல்லுங்க கூட இல்லை, ஒரு ஆளு கூட இல்லை, ஒரு பறவையும் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. எந்த ஒரு உயிரின நடமாட்டமும் எந்த ஒரு உயிரினமே கிடையாது. அங்க வந்துட்டு நாங்க SOSன்னு போட்டா சாப்பர் வந்து பாக்குறதுக்குலாம் எத்தனை நாட்கணக்கா ஆகலாம். அங்க போறப்ப எனக்கு ஒரு மாதிரி திகிலா இருந்துச்சு. என்னடா அப்புறம் அங்க போயிட்டு மாதிரி ரிட்டர்ன் வரப்ப பயங்கரமா ஸ்னோ வேற வந்துச்சு. அந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கு. அதே நேரம் அப்படி ஒரு சின்ன வாட் இஃப் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இதாச்சு. வந்துட்டோம். அது ஒரு 3 hours அது வந்துட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது எங்க வீட்டுல ரொம்ப பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பட் அது நான் போன பர்சன் அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரஸ்டபிளா இருந்தாங்க. அப்புறம் நாங்க தங்கின இடம் இப்ப நான்மட்ல எல்லா டூரிஸ்ட் அங்க இருக்க ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்குல்ல, அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் லைக் அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு எதனால சிக்காகிறாங்க, அங்கேருந்து சவுத்துலேருந்து வராங்க, ஸோ அதுக்கான கேர்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான் தனியாக போகும்போது. பட் க்ரூவோட போகும்போது அவங்களுக்குமே அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க கர்துங்களா போகிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டராக ஸ்கெடியூல் பண்ணணும். இந்த லேலேயே அந்த இதுலேயே அவங்க ஹைட்டுக்கு அவங்க இது பண்ணிவிட்டு அக்ளிமடைஸ் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக கிராஜுவலாக ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கெடியூல் பண்ணுது. அப்படியும் போகும்போதும் என்ன ஆச்சுன்னா, எப்படி என்ன ப்ரிப்பேர்டாக இருந்தாலுங்க அங்கே 1/2 hour மேலே இருக்க முடியாது. நார்மல் டூரிஸ்ட்டு 10 நிமிஷம் மேலே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அந்த டாப்பில் இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ நாங்கள் அங்கே ஷூட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் அங்கே ஏதாவது தேவையானது அங்கே இது பண்ணிட்டு தேவையான ஆட்கள் மட்டும் இருந்துட்டு கீழே இறங்கிட்டு அப்படிதான் மற்ற க்ரூ கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரிலாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் க்ரூஷியலாக இருக்கிறவங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஸோ எங்களுக்கு ஆக்சிஜன் வேன் அங்கே இருந்துச்சு. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு நாள் அதை இது பண்ணுற முடியலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. திருப்பி யாராச்சும் எல்லாருக்குமே கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒரு மாதிரி மைண்டு ஃபோக்கஸ், அதுவும் நான் டைரக்ட் பண்ணுங்கும் போது எனக்கு ஃபுல்லாக ஷார்ப்பாக இருக்கணும், நடிக்கிறவங்களுக்கும் அது இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அப்பப்போ அப்படியே இதாகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தது. பட் வி மேட் ஷுர் நாங்கள் எல்லாமே சேஃபாக இருக்கிறோங்கிற மாதிரி அங்கே இருக்க க்ரூவும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறையா இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த வெதர் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஸ்னோவில் ஒரு வாட்டி பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம். ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க. இன்னும் சொல்லிட்டே போகலாம். புரியுது. 10வது இந்த எபிசோடு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து மேம் பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்கிறது, முடிஞ்ச அளவு அவங்க வந்து ரியலிஸ்டிக் போர்ஷனாக ஷூட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி அவங்க மோஸ்ட்லி அதை ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. எந்தளவு மெனக்கெட்டு அந்த போர்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணி ரியலாக எடுக்க முடியுமோ அதுக்கு எஃபர்ட் போடுவாங்கன்ற மாதிரி நீங்கள் அதை கூட இருந்து இத்தனை வருஷம் ஜேர்னியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சீனுக்கு அவங்க போடுற அந்த எஃபர்ட், ஸோ அதை பற்றி கேட்கணும். எஃபர்ட் மீனிங் அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஒரு சீன் ஒரு சீன் இப்படி ஒரு சீன் எடுக்கிறோன்னா அவங்களுக்கு எல்லாமே லைக் அந்த சீன் அவங்க தான் மைண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எப்படி வாங்குறதுன்னு அதுவுமே அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போனால் மட்டும் போதும். அது ரியலிஸ்டிக்காக அவங்க எடுக்கிறதே அது ரியலிஸ்டிக்காக வந்துடும், நேச்சுரலாக அவங்களுக்கு அது ஒரு நேச்சுரலாக வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஷாட் பற்றி கேட்கணும். ஆஃப்டர் அந்த கேப்க்கு அப்புறமா 7 years கழித்து நீங்கள் நடிக்கிற ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருந்தது? சொல்லுங்கள். நர்வஸாக இருக்கும் ஆப்வியஸாக, அது டிஃபால்ட்டு. பட் அந்த ஒரு மொமெண்ட் அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு? எனக்கு எப்போ எமோஷ்னலாக இருந்ததுன்னா கடைசி ஷாட் தான் அப்படி இருந்தது. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அப்போ இருந்தது எப்படா முடியும், இவ்வளோ இதாக இருக்கே அப்படி இருந்தது. ஆனால் டக்குன்னு கட்டு அவ்வளோதான் வாங்கல போகலான்னே ஒரு மாதிரி என்னடா அவ்வளோதானா அப்படி இருந்தது. ஏன்னா அது 8 வருஷமும் ஃபுல்லாக உட்காந்து டெய்லியும் எடுக்கலனாலும் அந்த அந்த ஃபுல்லாக நாங்கள் அந்த கேரக்டரோடன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த படத்தோட ட்ராவல் ஆனது தான். மைண்டாக இருக்கட்டும், நாங்கள் அடிக்கடி பேசுகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் படம் நம்ம கூடயே சேர்ந்து வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங். டக்குன்னு அது முடிஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகலான்னோடனே அப்போ எமோஷனலாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கொஞ்சம் அது ஹிட் ஆகல. டக்குன்னு இப்படி போய் உட்காந்தோம், மறுபடியும் எடுக்கிறாங்கன்னோடனே கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ தான் வந்து புரிஞ்சுது, அம்மா மறுபடியும் வந்துட்டோன்னு.
ஓகே மறுபடியும் வந்துட்டோம்னு புரியறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் வந்துட்டோம். அந்த லாஸ்ட் ஷாட் பத்தி சொன்னாருங்களா, அது எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பயங்கர நாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அங்க எடுக்கிறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளஸ் அந்த டே பர்டிகுலர் டே வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. ஒழுங்கா கிளம்சியா இருந்தது. ஒன்று இருந்தா இன்னொன்று எக்குத்தப்பாயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு டைம் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு எங்களுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு. ஸோ இது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். நான் வந்துட்டு எப்போவுமே அந்த லாஸ்ட் ஷாட்டு லாஸ்ட்டாக எடுக்கணுங்கிறது வச்சாச்சு. ஓகே, ஸோ அது வந்து பயங்கரமாக இருக்கணும், அதுதான் விஷயம். அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. திரும்ப லைக் கேமரா சைடு ஒரு டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை வருது, இல்லை டூரிஸ்ட் பிரச்சனை வருது, இல்லை கிளைமேட் வேரியேஷன் ஆகுது, ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு வழி. ஏன்னா ரொம்ப குரூஷியலாக பர்ஃபார்மன்ஸ்லேயும் நிறைய டிமாண்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருந்தது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் சரி எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷனில் பண்ணி அதுக்கப்புறம் ஹார்ட்ஃபுல்லாக நாங்கள் நடிக்க வந்து பயங்கரமாக இவங்கெல்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில் இது பண்ணிட்டா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பண்ணதுக்கப்புறம் ஐயோ முடிஞ்சிருச்சான்ட்டு நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் பயங்கர அழுக வந்துருச்சு. ஐயோ இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமே என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தானே இவ்வளோ போராடணும், இது முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி செம்ம எமோஷனலாக. சூர்யா சாரா இருக்கட்டும், ஜோதிகா மேமா இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு வீடியோ போட்டு இந்த சாங் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மின்மினி பாட்டுக்கு அவங்களுடைய அந்த போர்ஷன் நீங்க போட்டதுக்கான ரீசன் எனக்கு செம்ம ஆச்சரியமா இருந்துச்சுங்க. ஏன்னா நான் கரெக்டாக அந்த பாட்டு வந்த டைம் அவங்க மேம் இந்த ரீல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நிஜமாவே இதுக்கு ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஏன்னா அவங்களும் ஒரு கோல்டு கண்ட்ரிக்கு போயிட்டு 2 பேரும் அது பண்ணும்போது அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு கட் பண்ணி அனுப்பிச்சாங்க. நான் அப்புறம் மேம்க்கு ஷேர் பண்ணி இதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னு அஃப்கோர்ஸ் ஹலிதா அப்படின்னு சொல்லி எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவங்க தான் அந்த 2 பெரும் நதிகள்னா என்னால் யார் வேணாலும் இருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு. ஸோ அவங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். ஓகே, நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து மின்மினிக்கு போட்டிருக்கீங்க. ஹோப் வந்து ஆடியன்ஸ் அதை ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணி அந்த லவ் உங்களுக்கு திரும்ப பல மடங்கு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. விஷிங் யூ வெரி பெஸ்ட் ஃப்ரம் ஆர் டீம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.